ஃபாலோ பண்றோம். அண்ட் அப்பதான் பாலா வந்து கேட்கும் போது ஐ திங்க் நாங்க சீக்கிரமா பண்ணோம், இது கூட சேர்ந்து பண்ணலாம், நேஷனல் லெவல்லேருந்து இது பண்ணணும் சொல்லிட்டு ஐம் ஹாப்பி ஆர் போர்டு அண்ட் எவ்ரி ஒன் ஒரு கால்லையே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் போடலாம் காசு, நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த டேர்ம்ஸ்ல we will go and look at the startup. ஆனா அதுக்கப்புறமா எல்லாம் எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அவங்க பண்ணியிருக்க ஃப்ரீ வேலை ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் அப்ஸை கியூரேட் பண்ணிட்டு நாங்க என்ன வேலை வந்து 3 மாசம் பண்றோமோ அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ஃபார் நெட்வொர்க் இருக்கு among the top industrialists and top trading community in India நாங்க வரோம். So அதுல வந்துட்டு we are able to give our entire ecosystem support கொடுக்க முடியும் growth and journey காக apart from the money itself. So அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல we are able to scale them and for us it's a benefit. ஏன்னா எங்களுக்கும் ROI வரும், end of the day investors காசு வரணும், but we will also able to not only give money but scaling also நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். Thank you Startup Singam for giving that platform. Thank you from all of us. Thank you. At the outset, again a big shout out and thank you to all. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட்அப்லேருந்து வந்திருக்கோம். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஒன்று தமிழ்நாடுல வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு ஷோ வரப்போகுது அப்படின்னோடனே எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே அப்ளை பண்ணி இங்கே வரணும், நம்ம இத்தனை நாளாக பண்ணது ஒரு லெவலுக்கு மேலே ஆம்பிளிஃபை ஆகி பெரிய லெவலில் போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணோம். நிறைய ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு ரவுண்டுமே தாண்டி நிறைய ஃபில்டர் பண்ணி நிறைய பிக்சர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டாப் ஷோக்கு வரல, ஆனால் வந்தோடனே தான் தெரிஞ்சுட்டு இதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்டார்ட் அப் சிங்கம் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஹாய், என் பேர் கார்த்திக், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு ஸ்டார்ட் அப் ஷோ பண்ணி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி கோவிட்ல வந்து ஓடிடி வந்தது. ஓடிடி வரும்போது யாருமே அக்செப்ட் பண்ணல, ஓடிடி வேஸ்ட்னு சொன்னாங்க. பட் இந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா பாதி படம் அங்கே தான் வருது, பாதி பேர் அங்கே தான் பார்க்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் சினிமா அப்படிதான் இப்போ புதுசாக வந்திருக்கு. இப்போ சீசன் 1 நீங்க 5 வருஷம் கழிச்சு பாருங்க இது எப்படி மேக்னிஃபை ஆக போகுதுன்னு சொல்லி. இது ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுது ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஒரு பிளெஸிங் மாதிரி எங்களுக்கும் ஒரு பிளெஸிங். நாங்கள் எபிசோட் 4 ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கோம், த மைண்ட் அண்ட் கம்பெனின்னு சொல்லி. we are spreading awareness on mental health. So anybody going through stress, depression or any kind of work life balance, நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். So thank you for this. Thank you. மிஸ்டர் குமார் வேம்பு, பாலச்சந்தர், நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் போன்ற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். டிவியில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சார் விஜய் டிவியில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செலிப்ரேட் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து என்ன தேவை, கைத்தட்டலும் விசில் சத்தம் தான். அந்த படம் ஹிட் ஆகுதோ செகண்டரி விஷயம். ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து தேவையான விஷயம் வந்து கைத்தட்டலும் விசில் சத்தம், அதை மோட்டிவேட் ஆவாங்க, அவங்க தொடர்ந்து நடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆண்டர்பிரினருக்கு தேவை வந்து ஒரு அடையாளமும், அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கத்தோட நோக்கம், முக்கியமான நோக்கம் வந்து செலிப்ரேட்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, இது வரைக்கும் வெளியே வராத ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, கிராமத்தில் இருக்கிறோம், Tier 2 சிட்டி, Tier 3 சிட்டி, சென்னையில் மட்டும் இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் 4 எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சங்ககால இலக்கியத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதை பிஸ்னஸாக மாற்றுறாங்க. இப்போ பிஸ்னஸ் வந்து எல்லாம் புதுசாக வரதில்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருந்ததை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்து முடங்கி கிடக்குது தமிழ்நாட்டில். அதை வெளியே கொண்டு வந்து அவங்க அடுத்த கட்டம் கொண்டு போகிறது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா 3 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று வந்து அவங்கள மென்டர் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்களா ப்ராடக்ட்னு பார்க்கணும், அது மார்க்கெட்டுக்கு தேவையான பார்க்கணும். அடுத்தது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபண்டு முக்கியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆவது அவங்க வந்து மார்க்கெட் பண்ண வைக்கணும். இந்த 3 விஷயம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் நாங்கள் பண்ணுறோம். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் வந்து அவங்க வரும்போது இப்போ இருக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்டார்ட் அப் சிங்கத்தோட நோக்கம். சமுதாய முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2047 நம்ம வளர்ந்த நாடு ஆகணும்னா தனிநபர் வருமானம் வந்து இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரிக்கிற மாதிரி. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து ஒரு $1 trillion எக்கானமின்னு சொல்லுவோம். இங்கேயும் தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி. இப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறையா பிஸ்னஸ் அங்கே இருக்கிறது. நிறையா பிஸ்னஸ் வந்து அவங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு நிறையா ஏற்றுமதி செய்கிற மாதிரி அவங்க பொருட்களை அந்த மாதிரி பிஸ்னஸ்களை உருவாக்குறது. அதில் தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், தனிநபர் வருமானத்தை உயர்த்த முடியும். அப்போ
அதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்திலேயே இஸ்ரேலை வந்து ஸ்டார்ட் அப் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் மக்கள் தொகை 1 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 250 ஸ்டார்ட் அப் இருக்காங்க. அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப். அதே நீங்கள் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு 3 ஸ்டார்ட் அப் தான். இந்தியா ஏன் இன்னைக்கு ஏழை நாடாக இருக்குது அப்படின்னா 1 லட்சம் பேரில் 3 பேர் தான் கம்பெனி ஆரம்பித்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மீதி எல்லாரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நிறையா பேருக்கு இப்போ அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்கீம்லாம் பண்ணி அரசாங்கமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டெல்லாம் வச்சு ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணி பண்ணுறதுனால கண்டிப்பாக இப்போ நம்பர் ஆஃப் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் உருவாகி நிறையா பேருக்கு அதுக்கு என்கரேஜிங் என்விரான்மெண்ட் வருது. அப்போ கண்டிப்பாக நிறையா பேர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணுன்றத ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பண்ணிவிட்டு ஒரு முதல் கஸ்டமர் 2வது கஸ்டமர் வந்த உடனே அவங்க ஒரு ரூம்ல இருந்து ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர்ல இருந்து டீமை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பணம் வந்து ஒரு அவசியமான விஷயம். அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணணுன்றது வந்து ஒரு அவசியமான விஷயம். அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏற்கனவே செய்தவர்கள் இல்லை அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி மென்டர் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களோட இது இருந்துச்சுன்னா ஒரு ஏன்னா ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஸ்டார்ட் அப் தான் சக்ஸஸ் ஆகி நல்லா போகும். அந்த சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நிறையா பேர் ஸ்டார்ட் அப் துவக்க வைக்கணும். ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் அவங்க எவ்வளோ சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறாங்களோ அந்த சக்ஸஸோட ஸ்கேலை இம்ப்ரூவ் பண்ணணும். இது 3 வந்து ஸ்டார்ட் அப்போட ஒரு முக்கியமான குறிக்கோள். அப்போ இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி அதை எப்படி பிளாட்ஃபார்மாக பண்ணி எல்லாருக்குமே உபயோகமாகிற மாதிரி ஸ்டார்ட் அப்ன்றவருக்கு வந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உதவுற மாதிரி எப்படி ஒரு ஈக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பிஸ்னஸ் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்ற ஷோ வந்து நிறைய பேர் பார்த்து நிறையா வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யார் அது பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். விஜய் டிவியில் 11:30 to 12:30, அதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம வந்து வெறும் ஒரு சிங்கிங் காம்படிஷன், டான்ஸிங் காம்படிஷன், குக்கிங் ஷோ தான் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு இல்லை. பிஸ்னஸை வந்து எப்படி எல்லா பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷோ எடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களாம் அதை பார்த்து வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது எங்களோட தேங்க்யூ. தேங்க்யூ.